வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி வந்து ஃபேஷியல் அக்குபஞ்சர் பற்றின ஒரு வீடியோ இது. ஸோ இது வந்துட்டு பியூட்டிக்கு உண்டான பாயிண்ட்ஸு. பியூட்டிக்கு மட்டும் கிடையாது, இது நம்மளோட ஹெல்த்துக்கும் ஃபேஸில் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபேஸ்க்கு நல்லா இதுவாகும், ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம சில சைனஸ்க்கு உண்டான கோல்டுக்கு உண்டான சில பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. மெயினாக வந்துட்டு நம்ம கோல்டு இருக்கும்போது வந்து இந்த ஃபுல்லாக மூக்கு அடைச்சிருக்கும். ஸோ இந்த பள்ளம் இங்கே இருக்குது, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கும். அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு கோல்டு இருக்கும்போது நல்லாவே வலி இருக்கும். அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துக்கணும். ஒரு 10, 11 அது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கிளாக் வைஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 21 டைம்ஸ் பண்ணலாம். 21 டைம்ஸ் வந்து கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு அடுத்து 21 இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ரெண்டு சைடுமே லெஃப்ட் ரைட்டு. நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு எல்லாமே ரிலீஸ் ஆகிறது பார்க்கலாம். கொஞ்சம் மூக்கு அடைச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும், அன்ஈஸியாக. அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அந்த ப்ரீத் எடுக்கிறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட். அது நோஸோடைய இந்த பள்ளம் இருக்கும் அங்கே அழுத்தும் போது நீங்கள் நார்மல் டயத்தில் அழுத்துறதுக்கும் கோல்டு இருக்கும்போது அழுத்துறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இப்படி கோடு போட்டிங்கன்னா கன்னத்தில் இந்த இடத்துல ஒரு போனுக்கு முன்னாடி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லோட இது இருக்கும். அந்த அழுத்தும் போது அந்த பல்லுக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், சென்சிட்டிவான ஏரியா. அந்த இடத்துல அதே மாதிரி தான், இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இப்படி ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு அப்படியே மேலே கொஞ்சம் போனீங்கன்னா இந்த போன் முடிகிற இடம் பாருங்கள், பல்லம் இருக்கும் இந்த இடத்துல. இங்கெல்லாம் நீங்கள் அழுத்தும் போது ஃபேஸில் 2 சைடுமே அழுத்தும் போது ஒரு பெயின் இருக்கும் உங்களுக்கு. அந்த பெயின் இருக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம், இல்லை அழுத்தம் மட்டுமே கொடுத்தாலும் ஓகே. ஸோ இது எல்லாமே இங்கே ஃபேஷியல் அக்குபஞ்சர் வரும்போது நாங்கள் நீடில்ஸ் போடுவோம், குட்டி குட்டி நீடில்ஸ் வச்சு ஃபுல்லாகவே இந்த 3 லேயராக போடுவோம். ஸோ அது பண்ணுவோம். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு விக்கல் வருது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக வந்து இரும்பவும் முடியல, சம்டைம் சளி வந்து அடைச்சிட்டு இருக்கும், இரும்பல் வர மாதிரி இருக்கும், இரும்பவும் ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். இந்த மூக்கு கீழே இருக்கிற இந்த இடம் ஒரு நல்ல ப்ரெஷர் கொடுக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்க 2 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே டபுள் சின்லாம் வர ஒரு சிலருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்தோன்னா அதுக்கு அப்படியே கீழ்வதற்கு கீழே இந்த இடத்துல பள்ளமாகவே ஒரு சிலருக்கு இருக்கும். இங்கே ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடமும் சேர்த்து இப்படி பண்ணுறீங்கன்னா இந்த 2 விரலில் வந்துட்டு மேலே ஒரு விரல் இப்படி வச்சுட்டு இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம், ரெண்டுமே கீழேயும் மேலேயும், இந்த தாடை கீழே இந்த மேலே இப்படி கொடுத்துக்கலாம். இது இவ்வளோ தான் ஃபேஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு காலையில் எழுந்த உடனே வந்து நம்ம முகத்தை அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே தண்ணியை வந்துட்டு நல்லா எடுத்து முகத்தில் அடித்து அலம்புறது வந்து இன்னும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு முகத்துக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய எக்ஸசைஸ்னு கூட சொல்லலாம். தண்ணியை 2 கையில் அள்ளி காலையில் எழுந்ததுமே ஃபேஸில் அடித்து அலம்புறது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணலாம். ஸோ சும்மா இருக்கிற நேரம் இந்த பாயிண்ட்ஸில் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஃபேஸில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டிப் எதுன்னா, ஒரு நெய் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த நெய்யை வந்துட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது, இப்போ ட்ரையாக இருக்கும்போது பண்ணுறதோட ஏதாவது வழுவழுப்பாக நெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது 2 in 1 பர்பஸ் உங்களுக்கு. ஒன்று வந்துட்டு ஃபேஸில் ஒரு க்ளோவும் கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். அடுத்தது வந்து இந்த சைனஸ் கோல்டு இது மாதிரிலாம் ஆகாமல், சைனஸ் இருக்கிறவங்கள பாருங்கள், இங்கே எல்லாமே வீங்கி இருக்கும், கன்னத்துக்கிட்டலாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும். பட் அடுத்து வீக்கம் தெரியும். நமக்கு தான் அது ரொம்ப அழகுன்ற மாதிரி நம்ம நினைப்போம், அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் வலி இருக்கும். அப்படி லைட்டாக தொட்டாலே வலிக்கும். ஒரு நல்ல காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஃபேன் போட்டு நல்லா ஸ்பீடாக வச்சாலே அவங்களுக்கு அங்கே அந்த இடம்லாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து திட்டாக லேயராக வந்துட்டு சளியோடைய அந்த தண்ணி அந்த திட்டாக இருக்கும். ஸோ அது அப்படி அழுத்தம் கொடுக்கும்போதே வலிக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஸ்டீம் எடுக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவை எடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஃபேஸுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணுறது தான் இது எல்லாமே. இந்த அக்குபஞ்சர் பியூட்டி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த ஃபேஷியல் அக்குபஞ்சரில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஆரோக்கியத்தையோடய இருக்கும், நம்ம அழகோடய இருக்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் நகைலாம் பெருசாக வளர்த்துட்டுலாம் வச்சு இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ஏன் டிப்ஸ் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது நகை இவ்வளோ பெருசாக வச்சுட்டு எங்கேயாவது இந்த இடத்துல பண்ணும்போது கீறிடுச்சு மூக்குக்கிட்டன்ற மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பண்ணும்போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். நம்ம முகத்துக்கு நம்ம பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் அழகை கூட்டுறதுக்கு பதிலாக மறுபடியும் எதாவது காயப்படுத்திக்காமல் அதை பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியம், அழகு எல்லாமே நமக்கு தேவை. நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த அழகையை நம்ம என்ஜாய் பண்ண முடியும்.
ஸோ அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. மெனோபாஸில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து திராட்சை எடுத்துக்கோங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அந்த ஃபேஸில் கூட எனக்குமே தெரியுமோ, அந்த டயத்தில் நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிடும். சுத்தமாக இல்லாமல் போகிற டயத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று அந்த திராட்சையுடைய பன்னீர் திராட்சையோட சீட்ஸில் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து சும்மா ஒரு 10 பழம் போல் சாப்பிடலாம். இல்லை அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, சாப்பிட முடியலன்னா நீங்கள் வந்து காஞ்ச திராட்சையை வந்துட்டு எப்பயுமே பேக்கில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஒரு பேக்கில் வந்துட்டு ஒரு 10 20 வச்சுட்டு அப்பப்போ ஒரு 2 3 எடுத்து நீங்கள் அதை அது சீடு ஒரு நல்லா காஞ்சி இருக்கும், அதில் அதை அப்படியே மென்று சாப்பிட்லாம். நீங்கள் சாதா திராட்சை இது ஃப்ரெஷ் திராட்சை எடுக்கும்போது அந்த சீட்ஸோடு மென்று அதை முழுங்கிட்டு துப்பிடலாம். நீங்கள் அந்த சாறு முழுங்கிட்டு ஜூஸ் அடிக்கிறதோட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது இல்லைங்க, டெய்லியுமே ஒரு 10 பழமாவது சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து உடம்புக்கு வந்துட்டு அந்த ஈஸ்ட்ரோஜன் நமக்கு ஃபுல்லாக குறையும் போது அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க, அழகாகவும் இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.